ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற பைக் பஞ்சர் ஆச்சுன்னா அதுக்காக 100-200 செலவு பண்றோம் பார்த்தீங்களா? அதை 5 ரூபாயில எப்படி சரி பண்ண போறோங்கிறதா இந்த வீடியோ. 5 ரூபாயில அது எப்படி முடியும்? கண்டிப்பா முடியும். நம்ம பைக் பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்றோம்? பஞ்சர் கடைக்கு கொண்டு போனதையும் அவங்க ஃபர்ஸ்ட் பஞ்சர் எங்க இருக்குன்னு செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் சின்னதா இருக்க பஞ்சரை ஒரு பெரிய நீடில் வச்சு பெருசு பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு லப்பர் ஸ்ட்ரிப் எடுத்து உள்ள இன்ஜெக்ட் பண்றாங்க. இவ்வளவுதான், பஞ்சர் ஒட்டி முடிஞ்சாச்சு. இதுக்காக நம்ம ஏன் 100-200 செலவு பண்ணணும்? இதை 5 ரூபாயில பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, T+ டயர் பஞ்சர் ஹிட் இப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெறும் 150 ரூபாயில கிடைக்கும். அதோட 10 ஸ்ட்ரிப் ஃப்ரீயா வரும். அதுல பாத்தீங்கன்னா 10 பஞ்சர் ஒட்டிக்கலாம். இது நம்ம லோக்கல்ல இருக்க ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையும் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரிப் தனியா வாங்கினீங்கன்னா 10 பீஸ் 50 ரூபா மட்டும்தான். இதெல்லாம் சரிப்பா, நம்ம பைக் வீட்டில் இருந்துச்சுன்னா இதை நம்மளே பண்ணிக்கலாம். சப்போஸ் வெளியில போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? வெளியில போனாலும் இந்த ஹிட் ரொம்ப சின்னது தான். நீங்க பைக் கவருக்குள்ளேயோ சீட் கவர் கடியிலையோ நம்ம வச்சுக்கலாம். வெளியில போய் வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா நீங்க பஞ்சர் கடையை தேடுறதை விட பெட்ரோல் பங்க் தேடுங்க. அங்க ஏர் பிடிச்சிக்கலாம். ஏர் பிடிச்சிட்டு பஞ்சர் பெருசா இருந்தா நம்ம அங்கேயே ஸ்ட்ரிப் வச்சு உள்ள இன்ஜெக்ட் பண்ணிடலாம். பஞ்சர் கிளியர் ஆயிடும். அப்படி இல்ல சின்னதா இருக்கு, பஞ்சர் எங்க இருக்குன்னு தெரியல, நீங்க அங்க இருந்து வீட்டுக்கு கண்டிப்பா பைக்கை ஓட்டிட்டு வந்துட முடியும். ஸோ அங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணி கொஞ்சம் சோப்பு தூள் போட்டு மூடியில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு நீங்கள் டயரில் அப்படியே தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டே வந்தீங்கன்னா பஞ்சர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு நீடில் வச்சு பஞ்சர் லைட்டாக பெருசு பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பஞ்சர் கிளியர் ஆகிடும். இதுக்கு வெறும் 5 ரூபா தான் செலவாகும். இதோட நம்ம பஞ்சர் கடையில் விடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக பஞ்சரை ரொம்ப பெருசு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ட் பண்ண அந்த ஸ்ட்ரிப் வந்து கீழே விழுந்துச்சுன்னா திரும்ப திரும்ப அந்த இடத்துல காற்று போய்கிட்டே இருக்கும். பட் நம்ம பண்ணும்போது நீங்கள் ரொம்ப பெருசு பண்ணிடாதீங்க. லைட்டாக, அதாவது எவ்வளோ நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்மளால உள்ள தள்ள முடியுமோ அது வரைக்கும் மட்டும் பஞ்சரை லைட்டாக பெருசு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் உங்களுக்கு கீழே விழுகாது. இதோட இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக T+ டயர் இருக்கிற 2 வீலருக்கு மட்டும்தான் பொருந்தும். டீப் இருக்கிற டயருக்கு இது பொருந்தாது. நீங்கள் பஞ்சர் கடைக்கு தான் போய் ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகம் எனக்கு ஒன்று இருக்குது. அது என்னமோ தெரியல, நம்ம ஹைவேல போகும்போதும் சரி இல்லை ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதும் சரி பஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். அது பக்கத்தில் போகும்போது மட்டும் ஆணி நமக்கு வண்டியில் ஏறுது. அது எப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, பஞ்சர் கடை ஒரு 500 மீட்டரில் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வண்டி அடிக்கடி பஞ்சர் ஆகிருக்கும். இது ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய்.